பெத்த பொண்ணோட கல்யாணத்தை அவ நினைக்கிறத விட சூப்பரா பண்ணணும். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற நம்ம பொண்ணு சந்தோஷமா மன நிறைவோட போகிறத பாக்குறது தான் நமக்கு நிம்மதினு நிறைய பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் தான் நம்ம தூத்துக்குடி PK Fruits and Family கலைரதி ஆண்டியும் அவங்க ஹஸ்பண்ட் அன்பு அங்கிளும். ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி. இவங்க தான் நம்ம பிரைட் நர்மதா. இவங்களோட வெட்டிங்க நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவென்ட்ஸை நம்பி ஒப்படைச்சிருந்தாங்க. நம்ம கிளைண்ட் வெட்டிங் மட்டும் இல்லாம என்கேஜ்மெண்ட், ஹல்தி, பிரைட் டு பின்னு எல்லா ஈவெண்ட்டையுமே நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவென்ட்ஸ் தான் பண்ணோம். இந்த வெட்டிங்ல வெல்கம் கேர்ள்ஸ், பவுன்சர்ஸ், சண்டமேலோன்னு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண நாங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை எங்களை நம்பி ஒப்படைச்ச கிளைண்ட்டுக்கு பெரிய சர்ப்ரைஸா காம்ப்ளிமெண்டரி ஸ்டேஜ் டெக்கரேஷனும் மண்டபமே எமோஷன் ஆகுற மாதிரி தரமான ஒரு BTS சர்ப்ரைஸ் ஏவியும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஃபைனலா பிரைடுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டா ஆன் ஸ்பாட் ஆல்பமும் டெலிவரி பண்ணிட்டோம். இது உங்க கல்யாணங்க, உங்க லைஃபோட பெஸ்ட் டே. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் தான். என்னோட வெட்டிங்க்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ்ல நாங்க ரொம்ப நல்லா இருப்போம். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, ரொம்ப ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ண வந்திருப்பீங்க. எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதத்துல எங்களுக்கு கிடைக்கட்டும். நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறேன். தி யங்கஸ்ட், இருக்கிறதுலயே சின்ன பொண்ணு நான் தான். அன்புமா என் லைஃப்ல இருக்கிற ஹீரோ, பெரிய ஸ்டார் நீங்க தான். எத்தனை டேஸ், எத்தனை நாள் ஆனாலும் நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. சின்ன வயசுலேருந்து பிறந்துலேருந்து எங்கே வாங்குவா, எங்கே சுற்றி இருப்பா, இங்கே வாங்குவா வருவா.
எந்த ஊருக்கு போனால் கூட்டி போயிடும் அவளை. மாப்பிள்ளை வீட்டில் போய் நல்லா இருக்கணும், அவள் போய் நம்ம மரமும் நல்லா இருக்கணும், அவங்க வீட்டில் போய் நல்ல பிள்ளையாக வாழணும். என்னோட லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து அளவே இல்லாததுப்பா. பாசமோ ஒரு ஸ்கூலோ காலேஜோ எல்லாமே நல்லதை பார்த்து தான் செஞ்சிருக்கீங்க. என்னே தெரிஞ்சு இன்னைக்கு வரை நீங்க என்னைய வந்து அடிச்சதே கிடையாதுப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரை எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன அடிச்சது கிடையாது. என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்திருக்கீங்கப்பா. இன்னைக்கு வர என்னை வந்து உங்க அம்மான்னு நினைச்சுதான் என்ன பாக்குறீங்கப்பா. எப்பவுமே உங்க பிள்ளைப்பா. நான் உங்க நம்முவா எங்கேனாலும் இருப்பேன்ப்பா. எப்பவுமே எனக்கு குட்டிமான்னு கூப்பிடுவீங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நான் போன பிறகு என்னை இப்படியே கூப்பிடுங்க சரியா? அம்மா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா ஃபர்ஸ்ட். அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னை விகாசால சேர்க்கும் போது தமிழ் இங்கிலீஷ் கன்வெர்ட்டிங் டைரி இருக்கும். அந்த டிக்ஷனரிலாம் வச்சு நீங்க ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு சர்க்குலர் கொடுக்கறதெல்லாம் நீங்க வாசிச்சு, யாரும் ஹெல்ப் கேட்டாலும் நிறைய பேர் டெய்லி பண்ணாத போது நீங்க ஒரு ஸ்ட்ராங் விமனா என்ன நீங்க இவ்வளோ க்ரோ அப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கம்மா. நான் அடிச்சு சொல்றேன், உங்களை மாதிரி யாருமே குழந்தை இந்த உலகத்துல வளர்க்க முடியாது. நம்ம குட்டிமா அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சந்தோஷமா இருக்கிறது தான் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். நீ எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நீ அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது, இதுதான் எங்களுக்கு நீ செய்யற ஒரு செயல். நான் வந்து எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்கும் பெரிய 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 சாரி. ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க என்ன, எனக்கு நல்லாவே தெரியும் என்ன எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்கன்னு. டெய்லி பேசணும், மறந்துடக்கூடாது, டெய்லி பேசணும். உனக்கு ஏதாவது டென்ஷன் தோணுச்சுன்னா அதெல்லாம் நினைச்சிட்டு நீ உங்க அத்தையை கைப்பிடிச்சிக்கோ. அவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இரு, உன் லைஃப் நல்லா இருக்கும். ஹாப்பியா இரு. மனோஜ சொல்லவே தேவையில்ல. ரொம்ப நம்ம தான் இந்த வீட்டை எடுத்து ரூல் பண்ண போறோம்னு தயவு செஞ்சு நினைக்காத. நான் எப்பவும் உன் தங்கச்சி தான் மனோ. எல்லாத்துக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். Miss you so much. பெரியமா பெரியப்பா உங்களை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா அண்ணா மைந்தனன்னு மறக்கவே மாட்டேன். மனோ இல்லாத குறைக்கு நீங்க என்னை நல்லா எப்பவுமே நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க. அத்தை மாமா ரெண்டு பேருமே எங்க அம்மா அப்பா மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. இந்த வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமா நல்ல பேரோட இருந்தேனோ அதை விட பெருமையா தான் நான் அங்க இருப்பேன். நம்ம பிகே ஃபேமிலி, நம்ம அயமா தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட பிளெஸிங்ஸ்லையும் நம்ம எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா அடுத்தடுத்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸாக தான் நம்ம பண்ணணும். எப்பவும் அப்பா பார்த்துக்கலாம். நீ 5 நிமிஷம் ஃபோனில் பேசிக்கலாம். எந்த நினச்சா அப்பாவை பார்க்க போகிறோம். நீ ஐ லவ் யூமா குட்டிமா, ஐ லவ் யூமா. முக்கியமான விஷயம் அது ஃப்ரேம் இல்லம்மா. அப்ப நாங்க ஊருக்கு போறதுக்குள்ள நீ ஓபன் 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 பாரு, நீ ரசிக்கணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கு. நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்பா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நர்மதா பாப்பாக்கு தான் ஆல்பமும் கொடுத்துட்டோம், வீடியோவும் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்களோட ஒர்க் முடிஞ்சது. இதே மாதிரி தான் இனிமே எங்க ஒர்க் இருக்கும். ஸோ கிளைண்ட் இனிமே வந்து ஒரி பண்ண வேண்டாம். இனிமே போட்டோவை செலக்ட் பண்ணி யாருக்கும் வராது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்ல அவுட்புட் வந்தது. ஸோ எங்களுக்காக உழைச்ச டாடி ரொம்ப தேங்க்யூ. ஹாப்பியா இருக்கணும் பாப்பா, ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். இது வந்து எங்களோட ஒரு காம்ப்ளிமெண்ட். ஒரு ரூம்ல மாட்டி வச்சிருக்கோம். ஓகேவா? थैंक यू. நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வருது. थैंक यू. எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அது காரணமே நீங்க தான். அப்படிலாம் கிடையாது, நம்பி ஒப்படைச்சீங்க, நல்லபடியா முடிக்கிறோம். ஸோ எங்களோட மிஸ்டர் மிஸ்ஸஸ் சீமன் சார்பா நம்ம நர்மதா அம்மா அரவிந்துக்கும் பெஸ்ட் விஷஸ். ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஜாலியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்போவுமே ஹாப்பியா இருக்கணும். சண்டை ஜாலியா சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்த கலையரசி ஆண்டி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேர், அன்பு சார் 2 பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மொத்த குடும்பத்துக்கும் மாறும்
இது உங்க கல்யாணம், உங்க லைஃபோட பெஸ்ட் டே. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான்.